21/2/2026 அன்று டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆம்பூர் பைபாஸ் சாலை ராஜீவ்காந்தி சிலை அருகில் ஆம்பூர் திரு வி. ஏ. ஜார்ஜ் அவர்கள் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்து பல மாதங்கள் ஆகிறது. ஆணவ கொலை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் 76% பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 1.5 கோடி மக்கள் 2026 தேர்தலை புறக்கணிப்பார்கள் என்றும் டாக்டர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த 44 தனி தொகுதிகளில் கலப்பு மணம் செய்தவர்களால் எந்த பயனும் இல்லை. எனவே இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்து உண்மையான எஸ்சி மக்களுக்கு அரசியல் கட்சிகள் தேர்தலில் சீட்டுகள் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணனும் வழக்கறிஞருமான சே. அன்பின் பொய்யாமொழி அவர்கள், MABL தேசிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு, டாக்டர் திரு பி. தேவதத்தம் MA ஆலோசகர், டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் வீரத்தமிழர் பேரவையின் தலைவர் மு. தங்கபாஸ்கர், BBA ஆடிட்டர் திரு ஏ. ராதா அவர்கள், இரட்டைமலை சீனிவாசன் அறக்கட்டளை திருச்சி, வழக்கறிஞர் திரு எஸ். சந்திரன் BCom BL அவர்கள், திரு நேய சுந்தர் BA LLB அவர்கள், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் மு. குணசேகரன் BSc BL அவர்கள், பொதுச் செயலாளர் அம்பேத்கர் இளைஞர் முன்னணி திரு இன்ஜினியர் இ. கருணாநிதி BE அவர்கள், அண்ணன் திரு தங்கசாமி அவர்கள், திரு சங்கர் அவர்கள், திரு புகழ்வாணன் அவர்கள் மற்றும் பலர் வருகை தந்து கூட்டத்தை சிறப்பு செய்தனர். உரையாற்றியவர்கள் ஆம்பூர் தொகுதியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் ஆம்பூர் காந்திதான் இங்கு வேட்பாளர் என தெரிவித்தனர்.